வணக்கம். இனிய கனடா வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கவிதை சொல்லும் கதையூடாக மீண்டும் ஓர் கவிதை. இக்கவிதையை எழுதி அனுப்பியவர் தாயகத்திலிருந்து நிலையூர் சுதா. கவிதை: எங்கள் வீடு. ஆக்கம் நிலையூர் சுதா. விராந்தையோடுதானே 2 அறைகள் வீடு. உரங்கள் எனக்கு அப்போ விராந்தை ஒன்றுதானே. கொழும்பு பஸ்ஸின் கோணும் கோயிலின் மணியின் ஒளியும் 5 மணிக்கு என்னை அடித்து எழுப்பும் தினமும். விராந்தையோடு தானே 2 அறைகள் வீடு. உரங்கள் எனக்கு அப்போ விராந்தை ஒன்று தானே. கொழும்பு பஸ்ஸின் கோணும் கோயில் மணியின் ஒளியும் 5 மணிக்கு என்னை அடித்து எழுப்பும் தினமும். படுத்து கிடந்த அம்மா முறைத்து பாப்பா என்னை, படித்து கிடந்தால் என்னை சிரித்து பாப்பா முன்னே. வீட்டு வளவிலப்போ வீட்டு தோட்டம் எமக்கு. வெண்டி பயத்தை என்று திண்டு கொண்டே இருப்போம். படுத்து கிடந்த அம்மா முறைத்து பாப்பா என்னை, படித்து கிடந்தால் என்னை சிரித்து பாப்பா முன்னே. வீட்டு வளவில் இப்போ வீட்டு தோட்டம் எமக்கு. வெண்டி பயத்தை என்று திண்டு கொண்டே இருப்போம். காலை வேளை எமக்கு வேலி கீரை முறித்த கடையல் போட்டு தருவா. குறுநல் சோறு சமைத்து குறுநல் ரொட்டி சுடுவா. அருமையாக இருக்கும் கூப்பம்மாவில் சுடவே குளிரில் நல்லா இருக்கும். காலையிலே எமக்கு வேலி கீரை முறித்து கடையில் போட்டு தருவா. குறுநல் சோறு சமைத்து குறுநல் ரொட்டி சுடுவா. அருமையாக இருக்கும் கூப்பம்மாவில் சுடவே குளிரில் நல்லா இருக்கும். வருத்தம் என்று அம்மா படுத்ததில்லை வீட்டில். பெருத்த உடம்பும் அவவுக்கு வளர்ந்ததில்லை கூட்டில். பருப்பு வகை சமைப்பா, பாலும் கொஞ்சம் குடிப்பா. வறுத்த கடலை ஒன்றால் வாய்க்குள் போட்டு குறைப்பா. வருத்தம் என்று அம்மா படுத்ததில்லை வீட்டில். பெருத்த உடம்பும் அவவுக்கு வளர்ந்ததில்லை கூட்டில். பருப்பு வகை சமைப்பா, பாலும் கொஞ்சம் குடிப்பா. வறுத்த கடலை ஒன்றால் வாய்க்குள் போட்டு குறைப்பா. திருத்த முடியா இப்போ பரோட்டா வேணும் என்பார். வடையும் ரோல்ஸும் வாங்கி வருத்தமின்றி உண்பார். பருப்பு அவித்து கொடுக்க பள்ளி கொண்டு அதனை திருப்பி கொண்டு வந்து மனத்து கிடக்கு உள்ளே. திருத்த முடியா இப்போ பரோட்டா வேணும் என்பார். வடையும் ரோல்ஸும் வாங்கி வருத்தமின்றி உண்பார். பருப்பு அவித்து கொடுக்க பள்ளி கொண்டு அதனை திருப்பி கொண்டு வந்து மனத்து கிடக்கு உள்ளே. நன்றி. ஆக்கம் நிலையூர் சுதா. அற்புதமான கவி வரிகள். வாழ்த்துக்கள் நிலையூர் சுதா அவர்களே. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த கவிதையில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஆர்மோகன். நன்றி. எனவே அவள் விழுந்து விட்டாள். மரமாய் வளர்ந்து நிழல் கொடுப்பாள். மழை எனவே அவள் பொழிந்து விட்டாள். நதியாய் நடந்து வளம் கொடுப்பாள். கொஞ்சம் அழகில் கவர்ந்திடுவாள். மிஞ்சும் அறிவில் மிளர்ந்திடுவாள். கொஞ்சம் குறும்பாய் நடந்திடுவாள். நெஞ்சம் நிறைந்திடுவாள். அன்பே உருவாய் பிறந்தவள்தான். பண்பே கருவாய் வளர்ந்தவள்தான். முன்பே எதையும் உணர்ந்தவள்தான். தன்னை அறிந்தவள்தான். அவள்
பாசம் தந்த